இந்த கோளாறை வந்து ஒரு நாளில் வந்து பாஜகவோ காங்கிரஸோ திமுகவோ அதிமுக யாருமே சரி செய்ய முடியாது, அநேகமாக சரி செய்ய விரும்ப மாட்டார்கள். முதல்வருடைய தொகுதி கொளத்தூரில் வந்து 30,000 ஓட்டுன்னு யாரோ சொல்கிறாங்க, இல்லை 19,000 போலி வாக்காளர்கள் சொல்கிறாங்க. 234 தொகுதி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று போலி வாக்காளர், இன்னொன்று 10 லட்சம் பேர் தமிழர்கள் இருக்காங்க. ஆமாம், வேட்பாளர் 10 லட்சம் பேர் தொழிலாளர்கள். தமிழ்ச்செல்வன் ஒரு வேட்பாளர் அங்கே வந்து எம்எல்ஏவே இருக்காரு. அது நியாயம்னு உங்களுக்கு தோணுது இல்லை? ஏன் சிப்காட் கும்மிடிப்பூண்டியில் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க, எங்க நிலத்தை எடுக்க கூடாது. குண்டர்கள் சட்டத்தை அடைச்சிங்களே எப்படி? ஐயா எங்க அம்மா இறந்துட்டாங்க, இதை நீக்குங்கன்னு சொன்னா அவர் தயங்குறாரு. இப்படியே அதை வந்து விட்டுருந்தா எங்க அம்மா பெயர்ல வந்து. வணக்கம். நம்மோடு இன்று இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எப்படி சார் இருக்கீங்க? சொல்லுங்க. தமிழ்நாட்டை எடுத்துப்போம்னா இப்போ இவங்களுக்கு வந்து சரியா தேர்தல் ஆணையம் பயிற்சி கொடுக்கல. இப்போ எப்படி நீங்க இதை வந்து ஒரு 40 நாள் 50 நாள்ல டக்குன்னு நீங்க எப்படி முடிக்க முடியும்? சரியான எந்த பயிற்சியுமே திட்டமிடலை. அப்புறம் இப்போ ஏழை பாமரர்கள்ட்ட போகும்போது அவன் சரியான ஆதார் கார்டை கொடுக்க தெரியாது. இப்போ இன்ஷியல் பிக்கு பதில் பி, சின்ன பி, பெரிய பி மாற்றி போட்டிருப்பான். ஸோ இதனாலலாம் அவங்க வாக்கு ஓட்டு செலுத்துறத நீக்கிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல? இல்லை, இது வந்து ரொம்ப, அதாவது இப்போ இடஒதுக்கீடு அது ஒரு வேற ஒரு சப்ஜெக்ட். அது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இடஒதுக்கீடு வந்து ஆதரிக்கிறவங்க இருக்காங்க, எதிர்க்கிறவங்க இருக்காங்க பொதுவாக. இது யார் இருக்கும்போது கொண்டு வந்தது? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் சட்ட இதை வந்து அவர் மட்டும் எழுதலை, ஒரு டீம் எழுதிச்சு. அதுக்கு அவர் தலைமை தாங்கினார். அந்த இதில் தான் இந்த இடஒதுக்கீடு. அதில் அவர் என்ன சொன்னார்? இது சில ஜாதிகள் வந்து பின்தங்கி இருக்கு, பொருளாதார ரீதியிலையும் சமூக ரீதியிலையும். இவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும்னா அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த சலுகைகள்னு கொடுக்கும்போது அது சலுகைகளாக இல்லாமல் உரிமைகளாக இருந்தால் தான் அது நிச்சயமாக கிடைக்கும். இல்லைன்னா கொடுக்க மாட்டான், இஷ்டப்பட்டு கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை 10 வருடங்களுக்கு தான் இதை கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு. 10 வருடத்துல ஒருவேளை நடந்துட்டா தானே நடக்கணும். சரி சரி, சொல்லிட்டீங்களா? நான் சொல்ல வேண்டிய பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க. 75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 10 வருஷம்னு அவர் சொன்னது 75 வருஷத்துல நமக்கு நடக்கலை. நீங்கள் சொல்றத நான் 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது ஏன் இன்னைக்கு இடஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கேட்கல. 75 வருஷம் இருக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, அம்பேத்கர் போன்ற ஒரு படித்தவர், அவர் ஒன்றும் படிக்காத ஆள் இல்லை, மெத்த படித்தவர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு? அப்போ ரெட்டமலை ஐயா சீனிவாசன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப படித்தவங்க. அந்த காலத்துலேயே எங்களை ஒதுக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்கலாம் சொன்னாங்கலாம். எப்படி படிக்கிறவங்க என்னைக்கு படிச்சாங்க. படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பது நியாயமான விஷயம். அந்த நியாயங்கள் மறுக்கப்படுகின்றது என்றால் அதை அவர்களுக்கு உரிமையாக, சலுகைக்கு பதிலாக உரிமையாக கொடுக்கணும். எந்த கம்பேரிசன் சொல்லுவாங்க, 75 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வந்து 10 வருஷத்துல முடியும்னு எதிர்பார்த்தது வந்து 75 வருஷத்துல இன்னும் முடியல. ஒத்துக்கிறீங்களா? ஆமா. அதனாலதான் நம்ம இடஒதுக்கீடு நம்ம வந்து இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் வந்து இல்ல சார், அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. அது வேற 10 வருஷம், அது வேறன்னு சொன்னா கூட 10 வருஷம் நீங்க திட்டமிருந்து உங்களால 75 வருஷத்துல பண்ண முடியல. இதுல காங்கிரஸ் அரசும் இருக்கு, பிஜேபி அரசு இருக்கு, ஜனசங்கம் இருந்திருக்கு, ஏதோ மாறி கட்சிகள் இருந்திருக்கு. மாநிலங்கள்ல வந்து திமுக அதிமுக, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் திமுக அதிமுக மாறி இல்ல சார். அது ஒட்டுமொத்த சமூக மாற்றம் சார், அது வேற. அது மனமாற்றமும் சேர்ந்து இருக்கு அதுலாம். இல்ல அது இது சிஸ்டம்ல இல்ல. சிஸ்டம் கரெக்ட். சிஸ்டம் வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு கொடுத்து, அந்த கரெக்ஷன்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுக்கு அந்த நடுவில் 1 மாசம் டைம் கொடுத்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அப்ப நீங்க பண்ணுங்களேன். இப்ப நான் வந்து கேள்வி கேட்கிறேன், நீங்க வந்து இதை யார் வந்து பாஜக, அதாவது தேர்தல் ஆணையத்தை வந்து பாஜக கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆமா, அதனாலதான் இவங்க சொல்றாங்க, எதிர்க்கிறாங்க. ரைட்டு. மாநில அளவுல மத்திய அரசு ஊழியர்களா இதுல ஈடுபடுறாங்க. மாநில அரசு ஊழியர்கள் தான். மாநில அரசு ஊழியர்கள் எந்த ஆட்சி இருந்தாலும் அநேகமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் செயல்படுவார்கள். அது செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆமா, அழுத்தம் இருக்கலாம். நான் சொல்லி 90%, ஒரு 10% விட்டுருங்க. இப்படி முன்ன பின்ன இருக்கலாம், நடுநிலையா ஒரு கால் நியாயமா இருக்கலாம். 90% மேல இருக்கிறவங்க சொல்றதுதான் கேட்கணும். ஏன்னா ஆளுங்கட்சி அது திமுகவா இருக்கலாம், இல்ல அதிமுகவும் இருக்கலாம். ஏன்னா மாறி அவங்க இருக்கிறதுனால சொல்றேன். காங்கிரஸ் 67 காணாம போச்சு இல்லை ஆட்சியில. ஆனாலும் வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
நீங்கள் வந்து மாநில அரசு ஊழியர்கள் தானே போகிறாங்க. சரி, எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து டைம் பத்தலை அப்படின்னு சொன்னால் எதுக்கு டைம் பத்தலை? இப்போ என்னுடைய உதாரணத்தையே எடுத்துக்கிங்கன்னா 2021 நான் வந்து அந்த தேர்தலுக்கு முன்னால் நான் முகவரி மாற்றினதுனால, வீடு மாற்றினதுனால நான் வந்து அப்ளை பண்ணேன். வீடு மாற்றிட்டேன், அதுக்கான ஆதார் கார்டில் மாற்றிட்டேன், ஆதார் கார்டை என்க்ளோஸ் பண்ணி அந்த தேர்தலில் எனக்கு வந்து அந்த மாற்றப்பட்ட தொகுதியில் வந்து வாக்கு இல்லை. மாத்தலை, இன்னும் அட்ரஸ் மாற்றலை. 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது மறுபடியும் இதை வந்து பழசை வந்து எடுத்து நான் வந்து அது போடுறேன். அப்பவும் மாற்றலை, இன்னி வரைக்கும் மாற்றலை. முந்தா நேரத்து பிஎல்ஓ வந்து யாரோ ஒரு ஊழியர் வந்தார், அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா ரொம்ப வருஷமாக மாற்றலை, ஆனால் எல்லாத்துக்கும் நான் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இமெயிலில் வந்து இந்த மாதிரி ஏன் மாற்றலைன்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டு போட்டிருக்கேன், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. அவர் வந்து சார் இது எனக்கு தெரியல சார், நான் நாளைக்கு வரேன்னு போனவர் சத்தத்தையே காணோம். இப்போ இந்த மாதிரி நியாயமாக நான் அந்த வீட்டில் இவ்வளோ வருஷமாக இருக்கேன், ஆதார் கார்டில் மாறி இருக்கு, என்னுடைய பேங்க் ரெக்கார்ட்ஸில் மாறி இருக்கு, ரேஷன் கார்டில் மாறி இருக்கு, ஓட்டர் ஐடியில் மாறல. மாற்றணும்னு சொல்கிறேன், என்ன தப்பு இருக்கு? ஆக நீங்க திருத்தவே கூடாதுன்னு எதிர்த்தீங்கன்னா அதுல வந்து அப்போ என்ன அர்த்தம் வருது? இப்போ முதல்வருடைய, நான் தான் சொன்னேன், முதல்வருடைய தொகுதி கொளத்தூர்ல வந்து 30,000 ஓட்டுன்னு யாரோ சொல்றாங்க, இல்லை 19,000 போலி வாக்காளர்கள் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் தொகுதி இல்லை, 234 தொகுதி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஏதோ ஒரு ஒன்று, நான் சொன்ன மாதிரி 2 விதம் இருக்கும். ஒன்று போலி வாக்காளர், இன்னொன்று தவறான, அங்கே இருக்கக்கூடாது, நீக்கப்பட வேண்டியவை. ஏன் நீக்கப்படணும்? இறப்பு, இல்லை அந்த இடத்துலேருந்து அவங்க மாறி போயிருக்கணும், வேற ஒரு இடத்துல மறுபடியும் அவங்களுக்கு வாக்கு இது இருக்கணும், உரிமை. 2 இடத்துல வாக்குரிமை தேவையில்லை. இது வந்து ஜெனுவினான விஷயம். ஆனால் வந்து அதாவது நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஏன் இல்லை அதை தான் சொல்கிறேன். இந்த ஆதார் கார்டு போன்ற ஏதோ ஒன்று, நீங்கள் ஆதார் கார்டு வந்து 100% வந்து நம்பக்கூடியதில்லை, ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு பதில் 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆவணம் வர வரைக்கும் ஆதார் கார்டு தான் உங்களுக்கு பெஸ்ட் இருக்கிறதுல. இப்போ இன்னைக்கு வந்து உங்கள் தொகுதியில் ஏதோ உங்கள் தொகுதி நீங்கள் இருக்கல, உங்களுக்கு இப்போ இல்லை என்னுடைய தொகுதியிலன்னு வச்சுக்கோம், ஃபெலிக்ஸ் ரொம்ப நல்ல மனுஷன், இவரை நான் தேர்ந்தெடுக்கணும், முடியுமா? முடியாது. நீங்கள் ஒன்று திமுக, அதிமுக இல்லை இருக்கிற கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியுடைய வேட்பாளராக வந்தால் அந்த வேட்பாளர்களுக்குள்ள யார் வந்து பரவாயில்லன்னு நான் நினச்சி ஒன்றும் கட்சிக்காகவோ சின்னத்துக்காகவோ இல்லை ஆளுக்காகவோ வேட்பாளருக்காகவோ நான் ஓட்டு போடுறேன். எனக்கு தெரியுது ஃபெலிக்ஸ் தான் நம்ம ஊர்லேயே நல்ல மனுஷன், 4 பேருக்கு நல்லது செய்கிறார். இவருக்கு நான் வந்து இந்த தேர்தலில் வந்து அவர் நிறுத்தினா இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு சுயேட்சையாக. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்து எளிமையான மனிதர். எப்படி அந்த காலத்தில் கக்கன், இவர் பெரியவர் கக்கன் இருந்தார் இல்லையா, காமராஜர் காலத்தில் அமைச்சராக, உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து பஸ்ஸில் ஏறி பொதுமக்களாக போய் இதில் போய் உட்காந்து செக்ரட்டேரியட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு சாயந்தரம் பஸ்ஸில் ஏறி வந்தார். எதிர்கட்சியில் இருந்த தோழர் ஜீவா அவர்கள் வந்து ஒரு விழாவுக்கு போகிறதுக்கு வந்து சரியான சட்ட வேட்டி இல்லைன்றதுனால போகாமல் இருந்தார். ஐயா காமராஜர் வந்து ஒரு 2 பேரும் எதிரிகள்னா அரசியல் எதிரிகள். ஜீவா, உன் வீட்டு ஸ்கூலு நீ வரலன்னா எப்படி? இல்லை நான் வரல, உடம்பு சரியில்லை. இல்லைம்மா, இல்லை அவர் வேட்டி சட்டை சரியா இல்லை, அதனால் உடனே வைரவன் அவர் பிஏவை கூப்பிட்டு இப்போ வந்து அப்போ 90 ரூபா ஒரு ஏதோ வேட்டியோ சட்டையோ ஏதோ வேணுமோ கட்டிட்டு வா மரியாதையா. இப்படி இருந்த காலம் இருக்கு, தமிழ்நாடு இப்படி இருந்திருக்கு. காமராஜர்களும் கக்கன்களும் ஜீவாக்களும் இருந்திருக்கார்கள். இல்லை நான் ஒரு கட்சியை மட்டும் சொல்லலை, ஜீவா கம்யூனிஸ்ட், அதாவது காங்கிரஸுக்கு எதிர்கட்சி, அப்படியே இருந்திருக்காங்க, 2 பக்கமும் இருந்திருக்காங்க. இப்போ வந்து நல்லக்கண்ணு இருந்தார். 2019 நல்லக்கண்ணு வந்து 100 வயசாகுது. அப்போவே வந்து அவர் வந்து ரொம்ப எளிமையானவர். என்னுடைய பத்திரிகை தமிழக அரசியல் ஆரம்பிக்கும் போது ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி கையால் ஆரம்பிக்கணும், நல்லக்கண்ணு அவர்கள் வச்சு தான் அவர் தொடக்க விழாவில் அவர் வச்சு தான் ஆரம்பித்தோம். ரைட்டு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் நின்னார். 2000 ஓட்டு கூட வாங்கலை, டெபாசிட் போச்சு. அப்போது நீங்கள் வந்து நம்மளுடைய அரசியல் சிஸ்டத்திலேயே கோளாறு இருக்குது. இந்த கோளாறை வந்து ஒரு நாளில் வந்து பாஜகவோ காங்கிரஸோ திமுகவோ அதிமுக யாருமே சரி செய்ய முடியாது, அநேகமாக சரி செய்ய விரும்ப மாட்டார்கள். அதுதான் பிரச்சனை. முடியாதுன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விரும்ப மாட்டார்கள். ஏன்னா அவரவர்களுக்கு இதில் ஏதோ ஒரு சௌகரியமோ இல்லை அசௌகரியமோ இருக்குது. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த க்ளீன் பண்ணணுன்றதுல வந்து
கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக க்ளீன் பண்ணுறது தப்பில்லை. அந்த க்ளீன் பண்ணுற சிஸ்டத்தில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டுங்கள். அனைத்து கட்சி மீட்டிங்லாம் போட்டிங்கல்ல, மொத்தமாக ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க? மொத்தமாக ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க? அதில் உள்ள குறைபாடுகளை மட்டும் சொல்லுங்கள். வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வரவன் வந்து அவன் புலம்பெயர் தொழிலாளிகள் இங்கே ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை, அங்கேயும் வாக்கு இருக்கும்ல அவருக்கு. அது இருந்தால் தானே நான் கேட்குறேன். சவுகார்பேட்டையில் கிட்டத்தட்ட 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக வந்து இங்கே வந்து அவர்கள் மார்வாடிகள் என்று சொல்லக்கூடிய வடக்கு இந்தியர்கள், ராஜஸ்தானியர்கள் இங்கே வந்து இருக்காங்க. இங்கே தான் இருக்கான். உங்களையும் என்னையோட அவன் வந்து நல்லா தமிழ் பேசுகிறான். நான் தவறாக சொல்லலை, அவன் கற்றுக்கிட்டு பேசுகிறாங்க. அவன் இங்கே தான் தங்கியிருக்கான். வருஷத்துக்கு ஒரு தடவை ராஜஸ்தான் போவான், இல்லை அது கூட போகாமல் இருப்பான். அவன் இங்கே ஓட்டு போட்டால் என்ன தப்பு? நீங்கள் வந்து இல்லை வடக்கர்கள் இங்கே வந்து பீகாரிகள் இங்கே வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அப்புறம் தொழில் ரீதியாக நீங்கள் வந்து மாநிலம் விட்டு மாநிலம் போனாலும் உங்களுடைய வாக்கை வந்து அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டதா, எலெக்ஷன் கமிஷன் கண்டிஷன் போட்டதா? இல்லையே, இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது என்ன எப்பவுமே நீங்கள் கேள்வி கேட்கறது? நான் கேட்குறேன். பாம்பேல தாராவி பகுதின்னு ஒன்று இருக்கு, மும்பையில், தெரியுமா? 10 லட்சம் பேர் தமிழர்கள் இருக்காங்க. 10 லட்சம் பேர் தொழிலாளர்கள். தமிழ்ச்செல்வன் ஒரு வேட்பாளரே அங்கே வந்து எம்எல்ஏவே இருக்காரு. அது நியாயம்னு உங்களுக்கு தோணுது இல்லை? ஏன்னா அவன் இங்கிருந்து மும்பைக்கு புலம்பெயர்ந்து போய் அங்கே போய் தொழிலோ இல்லை வியாபாரமோ, அதாவது கடையோ இல்லை வந்து பணியோ ஏதோ ஒன்று அவனுடைய வருவாய்க்கு ஒன்று வேலை செய்கிறான், இல்லை கடை வச்சிருக்கான், இல்லை வந்து தொழில் பண்ணுறான், சிறு தொழிலோ ஏதோ ஒன்று. தாராவின்றது கொஞ்சம் இப்போ தான் வந்து பெருசாக வந்து அதை வந்து இது பண்ணிட்டு எல்லாருக்கும் ஃப்ளாட்டு கொஞ்சம் அது குடிசை பகுதி மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த பகுதியாக இருக்குது, ஏழ்மை நிலை உள்ள பகுதி. 10 லட்சம் பேர் தமிழர்கள் இருக்காங்க. இந்த 10 லட்சம் பேரில் குறைந்தபட்சம் 9.5 லட்சம் பேருக்கு அங்கே தான் ஓட்டு, மும்பையில். இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு பார்த்தா ஒரு பட்டுக்கோட்டை, குடியாத்தம், தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேருந்து அங்கே போயிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் வந்து பீகாரி வந்து அங்கிருந்து இங்கே வந்தான்னா அவன் இங்கே ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதே நியாயம் இங்கிருந்து போன தாராவி தமிழர்களுக்கோ இதே மாதிரி டெல்லி தாராவின் இந்தியாவில் எங்க வேணாலும் இந்தியன் என்றால் நீங்க என்ன சொல்லலாம், 2 இடத்துல அவனுக்கு உரிமை இருக்கக்கூடாது. அதென்ன சொல்றாங்க? ஏன்னால் முன்னால 10 வருஷத்துக்கு முன்னாலேயோ மன்மோகன் சிங் காலத்தில் இருந்தபோது, ஏன்னா கடைசியாக இதுக்கு முன்னால் பாஜக ஆட்சிக்கு முன்னால் வந்து அந்த சீர்திருத்தம் நடந்தது வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில். அப்போ நடக்கும்போது டிஜிட்டல் முறை வரல, இந்த அளவுக்கு வரல. இப்போ எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது என்ன சொல்கிறாங்க, ஃபெலிக்ஸ் அப்பா பெயர் இது, வயது இது, முகவரி இது. இந்த ஃபெலிக்ஸ் அப்பா பெயர், புகைப்படம், இதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து கம்பேர் பண்ணி வேறு எந்த ஒரு தொகுதியில் இருந்தாலும் அது காமிச்சிருது. இப்போ உடனே உங்களுக்கு ஐயா தூத்துக்குடியா சென்னையா எங்கே உனக்கு ஓட்டு வேணும் கேட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க. நீங்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே பதில் சொல்லலைன்னா அவங்களா ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு டிஜிட்டல் முறை வந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி சுத்தம் செய்வது இன்னும் எளிது. அதனால வந்து இந்த சிஸ்டத்துல வந்து குறைபாடுகளே இல்லைன்னு நம்ம சொல்லலை. நான் என்ன சொல்றேன், நீங்க அதுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க. அப்போ வந்து சொல்லுங்க, இந்த குறைபாடுகளை தேர்தல் ஆணையத்தில் சொல்லுங்க. அதாவது கேஸ் போட்டிருக்காங்க, குறை இருக்கு, கேஸ் போட்டிருக்கீங்க. அந்த கேஸ் ஏற்கனவே பீகாருக்காக போட்டு உச்சநீதிமன்றம் அப்படித்தானே. நீட் தேர்வு வந்து யார் வந்து போய் நீட் தேர்வு வேணும்னு வந்து வாதம் செய்தது யாரு? வழக்கறிஞர் திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள், ப. சிதம்பரனுடைய மனைவி, காங்கிரஸ்காரர், அவருடைய பையன் கார்த்தி சிதம்பரம். இதே நீட் தேர்வு எந்த பீரியட்ல வந்து யார் கையெழுத்து போட்டது? காந்தி செல்வன் திமுக அமைச்சர் அப்போ வந்து யூபிஏ அரசில் அங்கமாக இருக்கும் பொழுது கையெழுத்து போட்டார். இப்போ நீங்க நீட் தேர்வு கூடாதுன்னு சொல்றீங்க, அன்னைக்கு ஏன் கையெழுத்து போட்டீங்க? அப்ப நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கொள்கை கோட்பாடு, இதே விவசாயிகள் வந்து இதுல வந்து 8 வழி சாலையில் வந்து அதிமுக ஆட்சியில் எடப்பாடி முதல்வராக இருக்கும்பொழுது 8 வழி சாலையில் நிலங்கள் வந்து அவங்கள்ட்ட வாங்கப்பட்டது. அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் வந்து விவசாயிகளுக்காக நான் வந்து கூடவே நிற்கிறேன், நான் உங்கள் சகோதரன், விவசாய நிலம் வந்து 8 வழி சாலைக்காக இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இங்கே நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்புறம் சிப்காட்டு கும்மிடிப்பூண்டியில் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க, எங்கள் நிலத்தை எடுக்க கூடாது. குண்டர்கள் சட்டத்தில் அடைச்சிங்களே, எப்படி சகோதரர் வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கலாமா? இப்போ முந்தா நேரத்து
திருச்சி ஸ்ரீரங்கம் இணைப்பு பாலத்தில் வந்து 79 குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வேற இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இடமே கொடுக்கல. ஆனால் இங்கே காலி பண்ண சொல்கிறாங்க. கேட்டால் பட்டா உன் பேரில் இஷ்யூ பண்ணியாச்சு. நான் பட்டா வச்சுட்டு என்ன பண்ணுவான்? இடத்த கொடுத்தா தானே போவேன். நான் பட்டா பேப்பர் மேலே ஏறி உட்காந்து போனேன். அந்த 79 பேர் சாலை மறியல் பண்ணால் அவனை கைது பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் அராஜகம் செய்யலாம். அதே நியாயம் அவங்களுக்கு என்ன நியாயம்? எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை வந்து நீங்கள் ஆளுங்கட்சியாக வரும்போது அதையே சொன்னால் அது நியாயம். அப்போ அந்த என்னை பொறுத்தவரை சீர்திருத்தம் அவசியம். ஆனால் அதில் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப இவங்க எதுக்குறத பார்த்தா இவங்ககிட்டயும் அப்ப உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. போலி வாக்காளர்களை நீக்கி விடுவார்களோ என்ற பயம் இருக்குன்ற ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்குது. நான் போலி வாக்காளர்கள் திமுகவில் வச்சிருக்காங்க, எதிர்கட்சியில் வச்சிருக்காங்க நான் சொல்லல. நீங்க அப்படி சொல்லுதா பார்த்தா அப்படி ஒரு பயம் இருக்கு. இப்ப என்னுடைய உதாரணத்தையே எடுத்துக்கிட்டா, ஐயா எங்க அம்மா இறந்துட்டாங்க, இதை நீக்குங்கன்னு சொன்னா அவர் தயங்குறாரு. அப்ப தயங்கும் போது அந்த தயக்கம் வந்து சோம்பேறித்தனத்தினால இருக்கலாம், இல்லை அந்த அதிகாரம் எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். மூணாவது, எனக்கு என்ன தோணும், ஒரு கால் இப்படியே அதை வந்து விட்டுருந்தா எங்கள் அம்மா பெயரில் வந்து ஒரு கள்ள ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விட்டுறாங்களோ, இப்படி இயல்பான சந்தேகம் வருகிறது. அப்போது இந்த சந்தேகத்தெல்லாம் வந்து நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்னா என்ன, ஒரு சிஸ்டம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு அதில் உள்ள குறைபாடுகளை சொல்லுங்கள். அதில் ஏதாவது வந்து பெரிய அளவு குறைபாடுன்னா சாதாரணமாக வந்து ஒரு அதுக்கப்புறம் நம்மளுடைய நீதித்துறையும் வந்து நம்ம சிஸ்டத்தில் எவ்வளவோ கரெக்ட் பண்ண வேண்டியதில் நீதித்துறையும் சேர்ந்து வருது. ஏன்னா பல கோடி வழக்குகள் பெண்டிங் இருக்கு. நம்ம நீதிபதிகளை குறை சொல்லல, அந்த சிஸ்டத்தில். இப்போ ஒருத்தர் வந்து இந்த இது முடிஞ்சோன்னு வழக்கு போடுறாரு. திமுக அதிமுக யாரோ எடுத்து நிற்கிறாங்க, ஏதோ கட்சிகள் மாறி நிற்கிறாங்க. ஒருத்தர் தோத்துறாரு, ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. ஏதோ ஒரு 300 ஓட்டில் தான் அவர் ஜெயிக்கிறாரு, இவர் தோத்துறாரு. இவர் உடனே இந்த தபால் வாக்குகளில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாருன்னு வைங்க. இந்த வழக்கு முடியறதுக்கு 5 வருஷம் ஆகுது. அதுக்குள்ள அவருடைய இப்போ ப. சிதம்பரம் அவர்கள் வந்து எப்போ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நின்று ஜெயிச்சது ரைட்டா தப்பான்னு கொஞ்ச நாள் முன்னால் தீர்ப்பு வந்துச்சு. என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த ரைட்டுன்னு சொன்னாலும் அர்த்தம் இல்லை, தப்புன்னு சொன்னாலும் அர்த்தம் இல்லை. ஏன்னா அவர் வந்து அந்த பீரியட்ல அவர் வந்து அந்த பதவியை வகித்து சம்பளத்தை வாங்கி அதுக்கான சலுகைகள் அதிகாரம் எல்லாத்தையும் அனுபவி முடிஞ்சு போச்சு. உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.